வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற இடம் கோவை குற்றாலம், அதாவது சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இது கோயம்புத்தூர்லேருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா 59 இல்லை 59C பிடிச்சி நீங்கள் வர முடியும். பஸ்ஸு கரெக்டாக டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வாக் பண்ணாலே டிக்கெட் கவுண்டர்கிட்ட போயிடலாம். நான் பைக்கில் போனதுனால டேரெக்டாக நான் உள்ளே போயிட்டேன். டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 60 ரூபா வாங்குறாங்க, பைக்குக்கு 20 ரூபா, காருக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் போய் ஆகணும். நான் பைக்கு வச்சதுனால நேராக பார்க்கிங் கிட்ட போயிட்டேன். உங்கள் பைக்கோ இல்லை காரையோ நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டிக்கெட் செக்கிங் ஆஃபீஸர் இருப்பார். அவர்கிட்ட உங்கள் டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நிற்க சொல்லுவார். ½ அன் ஹவர் ஒரு வாட்டி ஒரு வேன் வரும். அந்த வேனில் போனால் தான் நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போக முடியும். அந்த வேனில் மேக்ஸிமம் ஒரு 20 பீப்புள்ஸ் ட்ராவல் பண்ணலாம். ஸோ 20 பேர் கலெக்ட் உடனே அந்த வேனை எடுத்துருவாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த காட்டுக்குள்ளே அந்த வேன் போகும்போது அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றி காடு. அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். வேறு மாதிரி இருக்கும். ஒரு 3 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி உங்களை அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸு ஒரு 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் வரும். ஸோ பெரியவங்க போகிறதா இருந்தால் நடக்க முடிஞ்சால் போங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதர்வைஸ் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இங்கே அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறது எக்ஸ்பீரியன்ஸு வேறு மாதிரி இருக்கும். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். சூரிய வெளிச்சமே உள்ளே இருக்காது. அந்த அளவு கிளைமேட் சூப்பராக இருக்கும். போகிற வழி எல்லாமே பெரிய பெரிய மரங்கள் காடுகள் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஒரு அரை மணி நேரம் நடந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போயிடுவீங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்கும். இந்த பிரிட்ஜை தாண்டி தான் நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போக முடியும். அங்கேயும் ஒரு சின்ன அருவி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல நின்று எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போயிடலாம். போகிற வழி எல்லாமே உங்களுக்கு படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப சிரமப்படாமல் நீங்கள் நடந்து கீழே போக முடியும். இல்லை 2-3 அடுக்காக வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் குளிக்கிறதுக்கு வசதியாக நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே போனீங்கன்னா கிளைமேட் நல்லாயிருக்கும். தண்ணி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் அலௌடு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணியிலே சுத்தமான தண்ணீர் இந்த சிறுவாணி ஆற்று தண்ணீர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு சுத்தமான தண்ணீர் இது. லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.